உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று தொடங்கும் இயேசு, விண்ணகத்தில் பல உறைவிடங்கள் உள்ளன என்றும் அங்கேயே நாம் சேருவதற்கு நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்றும் உறுதியளிக்கிறார். கிறிஸ்துவை நாம் வழியாய் ஏற்று நடக்கும்போது உண்மையை அறிந்து கொள்கிறோம். அந்த உண்மை நமக்கு நிலை வாழ்வை தருகிறது. நாம் அனைவரும் தந்தையாம் இறைவனோடு இணைந்திருக்கவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக உலகில் வாழவும் தேவையான அருளை வேண்டி இந்த பலியில் இணைவோம். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பெரியமானவர்களே, பாஸ்கா காலம் 5ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று அழைப்பினை இயேசு நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே இறைவன் அனைத்தையும் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு இறைவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து வாழ தேவையான வரங்களை இந்த திருப்பலியிலே சிறப்பாக செபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி எல்லாம் வல்ல இறைவனும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். என்றென்றும்
உமது பாதுகாப்பின் உதவியினால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வில் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முறை. திருச்சபையின் பணி பகிர்வு. திருத்தொண்டர்கள் நியமனம். தொடக்க கால திருச்சபை வளர்ச்சி அடைந்த போது விதவைகளை பராமரிப்பதில் ஏற்பட்ட சிக்கலை திருத்தூதர்கள் எப்படி தீர்த்தார்கள் என்பதை இவ்வாசகம் விவரிக்கிறது. ஜெபத்திலும் இறைவார்த்தை பணியிலும் திருத்தூதர்கள் கவனம் செலுத்தவும் பந்தி பணி செய்ய 7 தொண்டர்களை அவர்கள் நியமித்தார்கள். இது திருச்சபையில் பணிப்பகிர்வின் அவசியத்தையும் தூய ஆவியின் வழிநடத்தலையும் நமக்கு உணர்த்துகிறது. இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவரை தெரிந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1 முதல் 7 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முன்மொழிந்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவி நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோன், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது இறைவார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களும் பெருங்கூட்டத்தினரும் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லுரைப்பாடு. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரம் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யார் இசை
எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பதினம்பியாவினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்கு காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம் முன்னுரை. உயிருள்ள கல்லாகிய நாம் அனைவரும் உயிருள்ள கல்லாக இருந்தது கிறிஸ்துவின் மேல் ஒரு ஆன்மீக இல்லாமல் கட்டப்பட்ட அழைக்கப்படுகிறோம். புனித பேதுரு கூறுகிறார், கிறிஸ்துவே தலைக்கல்லாக இருக்கிறார். நாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குலம் குழுக்கள் மற்றும் தூய மக்களின் என்ற நேரான தகுதியை நற்செய்தி வழியாக பெற்றுள்ளோம் என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செயல்படுத்துவோம். இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குழுக்களின் கூட்டத்தினர், திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுக இந்த வாசகம் அதிகாரம் 2 4-9 இறை வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் முதலிட்டு தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கல்லாயிருந்து ஆவிக்குரிய கல் இல்லமாக கட்டி எழுப்பியுள்ளாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனின் நான் ஒரு மூளைக்கல் நெட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுந்த மூளைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோ வருத்தமடையா என்று மரங்களில் காணப்படுகின்றது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புனைக்கணித்தை கண்டு முதன்மையான கல்லாயிற்று மற்றும் அது இடதுற கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகின்றார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால்
நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குழுக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினைத்த அவரது உரிமை சொத்தான மக்கள் என்று உங்களை இருளினின்று தமது வீத்த ஒளிக்கு அழைத்தவரை மேன்மிக்க செயல்களை அறிவிப்பது பணி. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. வழியும் உண்மையும் வாழும் நானே. என் வழியாய் என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 1 12 வரை உள்ள இறை வாக்கியங்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 1 12 வரை உள்ள இறை வாக்கியங்கள். காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம்: ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம்: வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயின்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்ததால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம்: ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது: பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தோம், நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் உள்ளம் கலக்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். என்னுடைய வாழ்க்கையிலே பல சமயங்களில் குழப்பங்கள் செய்கின்ற பணியிலே தொய்வு ஏற்படுகின்ற அந்த சமயங்களிலே இந்த இறை வார்த்தை தான் உந்து சக்தியாக இருந்து மேலும் முன் தொடர்வதற்கு உதவியாக இருக்கின்றது. நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கை வாழ்விலே வளர்வதற்கு இந்த வார்த்தை ஒரு உந்து சக்தியாக, நம்மை இயக்குகின்ற சக்தியாக இருக்கும் என்பதில் இருவேறுபட்ட கருத்து இருக்க முடியாது. பிரியமானவர்களே, அரசர் ஒருவன் தன்னுடைய அமைச்சரவையை அழைத்து சொல்கின்றார், இதோ எனக்கு 2-3 வார்த்தைகளில் நல்ல ஒரு செய்தியை, அது துயரமான சமயமாக இருந்தாலும் சரி, இல்லை மகிழ்ச்சியாக சமயமாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை நான் பார்த்தேன் என்றால் அந்த வார்த்தை எனக்கு ஒரு புதிய தெம்பை, புதிய நம்பிக்கையை, புத்துணர்வை, புத்தெழுச்சியை கொடுக்க வேண்டும். அத்தகைய வார்த்தைகளை சேர்த்து என்னிடத்தில் கொடுங்கள் என்று சொல்கின்றார். அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் கலந்து ஆலோசிக்கின்றார்கள். கலந்து ஆலோசித்து அரசனிடத்துல ஒரு தங்க மோதிரத்தின் உள்ளே, அது திறக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தின் உள்ளே ஒரு வார்த்தை வைக்கின்றார்கள். அரசே, நீ துன்பமான சமயத்தில் இருக்கும் போதோ அல்லது மகிழ்ச்சியான சமயத்தில் இருக்கும் போதோ இது உங்களுடைய வாழ்விலே ஏற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், உங்களுக்கு நம்பிக்கையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் என்று சொல்கின்றார்கள். அரசனும் அதை வாங்கி தன்னுடைய கையிலே மாட்டிக்கொள்கின்றார் அந்த மோதிரத்தை. நாட்கள் செல்கின்றது. ஒரு படையெடுப்பிலே இவருடைய இந்த அரசனுடைய படையானது அழிக்கப்படுகின்றது. நிறைய பேர் கொல்லப்படுகின்றார்கள். இந்த அரசன் தப்பித்து ஓடி ஒரு குகையிலே இருக்கின்றார். தன்னுடைய வாழ்வு எல்லாம் முடித்து விட்டது என்கின்ற எண்ணத்தோடு, இதற்கு மேல் நான் ஒன்றும் செய்ய முடியாது, அரசையும் இழந்து விட்டேன், பொன் பொருள் அனைத்தையும் இழந்து விட்டேன், இனி நான் என்ன செய்வது என்று அந்த குகையில இருந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது அந்த குகையின் உள்ளே ஒரு சூரிய ஒளியானது படுகின்றது. அந்த சமயத்துல இவர் கையிலே இருக்கக்கூடிய அந்த மோதிரம் மின்னுகின்றது. இப்போது அவர் யோசிக்கின்றாராம், துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை என்ன பண்ணோம் சொன்ன ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்களே. சரி, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு அந்த இதை திறந்து பார்க்கின்றார். அந்த திறந்து பார்த்தோம்னா அது அந்த பேப்பர்ல எழுதி இருக்கிறத பார்க்கிறார். அதுல இந்த நிலையும் மாறிவிடும், இந்த நிலையும் மாறிவிடும் என்கின்ற அந்த வார்த்தை அதில் பொறிக்கப்பட்டிருக்கின்றதை பார்த்து அவருக்கு ஒரு புதிய நம்பிக்கை வருகின்றது. ஆங்காங்கே சிலர்ந்திருக்கக்கூடிய படை வீரர்கள், படை தலைவர்கள், இப்படி எல்லாவரையும் அழைத்து ஒருங்கிணைக்கின்றார். ஒருங்கிணைந்து எதிரி நாட்டோடு போரிடுகின்றார். இந்த சமயத்துல போரிலே வெற்றியை பெறுகின்றார். வெற்றி பெற்ற பிற்பாடு வெற்றி பவனியாக இவர் அந்த அரசுக்குள் நுழைகின்ற போது இவருக்கு ஒரு மமதை, இப்படி நான் அழிந்து இருந்தாலும் கூட வெற்றி பெற்று விட்டேன், இனி என்னை யாரும்
அழிக்க முடியாது என்று மமதையோடு அந்த பவனியிலே செல்கின்ற சமயத்தில் சூரிய ஒளி மோதிரத்தில் படுகின்றது, மோதிரம் மின்னுகின்றது. அப்போது அந்த வார்த்தை அவருக்கு நினைவு வருகின்றது. என்ன? இந்த நிலையும் மாறிவிடும். ஆமே பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான். பல சமயங்களில் உள்ளம் கலங்குகின்றவர்களாக, நாம் குத்துண்டவர்களாக, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்குமோ, அவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இன்னும் என்னுடைய பணிகள், தொழில், இப்படியெல்லாம் பல்வேறுவற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது இறைவன் இன்று நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை வைக்கலாம். பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய அடித்தளமாக, ஆதாரமாக இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் இந்த இறை வார்த்தையை தொடக்க வார்த்தையாக வாசித்தோம். அதற்கு முன்பாக 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், அங்க இத பிரியாவிடை உரை 13ஆம் அதிகாரம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாதம் கழுவுகின்ற சடங்கு நடைபெறுகின்றது. தொடர்ந்து தன்னுடைய உரையை நிகழ்த்துவார். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான், ஒருவன் என்னை என்ன பண்ணுவான்? மறுதளிப்பான் என்று அவர் சொல்லுகின்றார். இப்படி ஒரு கலக்கமான சூழ்நிலையிலும் கூட அந்த திரு தூதர்களுக்கு அதை அவர் ஒரு அறிவுரையாக சொல்கின்ற வார்த்தை தான், உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தையின் இல்லத்திலே இடங்கள் பல உள்ளன அப்படிங்கிறப்ப மிக அழகாக தோமா கேட்பார், நீ போகும் இடமே எங்களுக்கு தெரியாது இருக்க, அதற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு போகும் இடம் எங்க இருக்கத்தான் அதுக்கு வழி தெரியும். இன்னைக்கு கூகுள் மேப்ல மிக அழகாக ஒரு சில இடங்கள் தெரியாவிட்டாலும் கூட உடனே லொகேஷன் அனுப்பு அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த காலம் அப்படி இல்லை. ஆகவே இப்படி ஒரு சூழ்நிலையில தோமா மிக அழகாக சொல்கின்ற போது இயேசு மீண்டும் ஒரு உண்மையை, தோமாவுடைய வார்த்தைகள் 3 வார்த்தைகளை விவேகத்திலே, அது யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் பேசியிருக்கார். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்துல அந்த லாசருடைய இறப்புக்கு முன்பாக நம்ம போகலாம் அப்படின்னப்ப அவங்க உன்னை கொல்ல தேடிக்கிட்டார்கள். அதை சொல்ல ஆரம்பிச்சோம்னா அப்புறம் மைய கருத்து போயிடும். ஆகவே அப்ப சொல்வார், வாருங்கள் நாமும் போவோம், அவரோடு இறப்போம் அப்படின்ட்டு வீரமிக்க வார்த்தையை சொல்கிறார். இந்த அதுக்கப்புறம் கடைசியில் நமக்கு தெரிஞ்சது போல ஒவ்வொரு ஆண்டும் 2ஆம் வாரம் பாஸ்கா காலத்தில் 2ஆம் வாரத்துல நற்செய்தி வாசகத்துல தியானிப்போம். என்ன வார்த்தை? உன் கையை விடு அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்கின்ற வார்த்தை, என் ஆண்டவரே என் கடவுளே என்ற ஒரு நம்பிக்கை அறிக்கை. இது 3வது. ஆகவே பிரியமானவர்கள், இந்த இடத்துல தோமா சொன்ன இந்த வார்த்தைக்காக இயேசு மிக அழகாக சொல்கின்றார், நானே வழியும் உண்மையும் உயிருமாக இருக்கின்றேன். ஆகவே நம்முடைய வழியும் அவர்தான், உண்மையும் அவர்தான், வாழ்வும் அவர்தான் என்று அவரிலே நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது இறை அருளின் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக் கொள்வோம். ஏனென்றால் 2ஆம் வாசகம் கூறுகின்றது, அவர்தான் அடி மூளைக்கல்லாக இருக்கின்றார். கட்டட வேலை செய்யறாங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மூளைக்கல்லுடைய முக்கியத்துவம் ரொம்ப தெரியும். அதுதான் மற்ற கற்களை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவியா இருக்குது. அப்படித்தானா? ஆகவே அந்த மூளைக்கல் தான் உதவியாக இருக்கின்றது. அந்த மூளைக்கல் வைத்துதான் அந்த கட்டிடமே இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய மூளைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரே நம்முடைய அடித்தளம். அவரிடத்துல நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது வாழ்விலே சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பெரிதாக இல்லாமல் இருக்கும். அந்த காலத்துல இருந்து, தொடக்க காலத்துல இருந்தே பிரச்சனை தான். உணவு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது.
முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணிகளிலே நாம் வாசிக்கின்றோம். அந்த கிரேக்கருக்கும் அதே போலவே கிரேக்க மொழி பேசுவோரிடையே தங்கள் கைக்கும் பெண்கள் அன்றாட இதில் கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக இது பண்ணுகின்ற போது திருத்தூதர்கள் மிக அழகான வார்த்தையை சொல்வார்கள். என்னது? நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பித்ததை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆகவே தூய ஆவி சர்வ் பண்றதுக்கு எப்படிப்பட்ட மக்கள் தேவை? தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களான இருவரை தேர்ந்தெடுக்கின்றனர். அப்போ அந்த திருத்தூதர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருக்கிறோம். அதுதான் சீரத்துவத்தின் திருத்தூதர்களுடைய நல்ல ஒரு பண்பு. இந்த உணவெல்லாம் தேவையில்லை, இறைவன் எங்களுடைய உணவாக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் இறை வார்த்தையிலும் இறைவேண்டலிலும் நிலைத்திருப்போம். ஆகவே நாமும் உள்வாங்கிக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல சமயங்களில் எப்படித்தான் சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன இதற்கெல்லாம் பிரச்சனைகள், குடும்பங்களிலேயே பிரச்சனைகள், ஊரிலேயே பிரச்சனைகள், இப்படியெல்லாம் இருக்கின்ற போது இந்த சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக நாம் நம்முடைய அந்த அமைதியை கெடுப்பதை விட இறைவேண்டலிலும் இறை வார்த்தையிலும் நிலைத்திருக்கின்ற போது நமக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய கடவுள் நம்மை வழிநடத்துவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற போது உள்ளம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. அருள் வேண்டுவோம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அந்த ஒரே இறைவன் மீது அறிக்கையிடுவோம். உடல் நலப்பெற்றதற்கு மாதாவிற்கு நன்றியாகவும் கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய கருத்துக்களையும் மன்றாட்டுக்களையும் இப்போது இறைவனிடத்தில் சமர்ப்பித்து நாம் ஜெபிப்போம்.
செய்த திருத்தூதர்களைப் போலவே இன்றைய திரு அவையும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் மற்றும் பொது நிலையர்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் இறையாட்சி பணியை சிறமேற்கொண்டு செயல்பட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் கர்த்தரே என் இறைவா, நாளை விடுகின்ற போது நல்லாட்சி தொடர்வதற்கான தேர்தல் முடிவுகள் வரவேற்கவும், தமிழ்நாடு உட்பட சில சட்டமன்றங்களுக்கான தேர்தல் முடிவுகள் சமய சார்பற்ற சமூக நீதியை பெறுகின்ற நல்ல அரசுகள் அமைவதற்கு வழிகோல வேண்டும் என்றும், உலகம் எங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்றும், அதற்காக உலக தலைவர்கள் அனைவரும் உழைக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரியும் உண்மையும் வாழ்வும் நாடும் என்றுரைத்த இறைவா, எம் குடும்பங்களும் எம் பிள்ளைகளும் இளையோரும் உண்மையே தங்கள் வரியும் உண்மையும் வாழ்வுமாக கொண்டு தங்கள் கல்வி, திறன் வளர்ப்பு, பணியமர்வு, எதிர்காலம் ஆகியவற்றில் கவனத்துடன் செயல்படவும், ஒளிமயமான எதிர்காலம் அவர்கள் எல்லோருக்கும் அமைந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிற உன் குரலை கேட்டு நாங்கள் நிறைந்தவர்களாய், நம்பிக்கை நிறைந்தவர்களாய் வாழவும், எங்களுக்கு நேரிடும் துன்பங்களில் உள்ளம் துமந்து போகாமல் இருக்கவும், நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்கிற கூற்றின்படி வியத்தவும் செயல்களை செய்யக்கூடிய ஆற்றலை நீர்தாமே எங்களுக்கு அருள் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள், எங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது எங்கள் பணி என்பதை உணர்ந்து, திருமொழிக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட புது குருத்துவத்தின் கடமைகளை நிறைவேற்ற தேவையான வரவர்கள் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய வாக்குத்தத்தமான தேவியே, மூளைக்கல்லும் அடித்தளமாக இருக்கக்கூடிய உன் மீது எங்களுடைய நம்பிக்கை வைத்து வாழ்வு என்கின்ற கட்டடத்தை நாங்கள் நல்ல முறையில் அமைக்க தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பாடல், காணிக்கை பவனம்.
அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய என்னுடைய இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்மை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை இணைக்கிறதுக்காகவும் உமது கையில் இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியை வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரு இறைவனில் பங்கு பெறச் செய்ய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் நிறைவேற்றிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் உறுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தன் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முக்கால பலிகள் நிறைவேறச் செய்திருந்தார். எங்கள் மீட்புக்காக அவரிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: எங்களுக்கு இவை மாறுபடும். அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் இரவு அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணி என்று ஊழியம் புரிய திறந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவையை நீர் நினைவு கூர்ந்தருள். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வாயின் சீனிய திருநிலையம் ஆகிய அனைவரோடும் திருவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருள். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையிலே வாரத்தின் முதல் நாளாகி இன்று கூடி வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்தருள். கடந்த 4 மாதங்களாக உடைய அருள் ஆசிரியை கொடுத்து வழிநடத்தியதற்காக இந்த 2026ஆம் ஆண்டில் 5ஆம் மாதத்தையும் உடைய கொடையாக கொடுத்திருக்கின்றது. தொழில் செய்வோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொழிலில் முன்னேற்றத்தை தார். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு ஆசீர்வதித்தரும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை, எங்களுடைய குடும்பங்களிலே மரித்தவர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் ஆன்மாக்களை முத்திரிக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். இறைவனின் கன்னி தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள், இவளையும் கோதலாயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு உலகளை மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரையுடன் அல்ல உன்னை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிடைக்காமல் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு மனிதனே, எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையின் உயிர் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தவரத்தினுடன் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பம் நம்முடைய காத்திருக்கிறது. ஆண்டவராக இயேசுவை நாம் கொடுத்திருக்கும் திருப்பம் என்னை நீதித்து இதோ இறைவனின் செம்மறி நம் ஆண்டவர் இயேசு. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், என் மீதும் நம்பிக்கை வையுங்கள் என்று நம்பிக்கையும் ஆறுதலும் கொடுக்கக்கூடிய வார்த்தையை சொன்ன இயேசு இவரை. இவருடைய அன்பின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தமும் நம்மளுடைய காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென். இறைவனின் படியே
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். கடந்த வாரத்திலிருந்து நம்முடைய பங்கிலே VBS வகுப்புகளானது நடைபெறுகின்றது. அதற்கு நம்முடைய சிலுவைபுரத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு 20 பேருக்கு மேல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா நாட்களும் ஒரு சிலர் வந்தும் வராமலும் இருக்கின்றார்கள். இப்படியாக ஏற்கனவே 30 பேருக்கு மேலே வந்திருக்கின்றார்கள். ஆகவே அதே போலவே இன்றைய இன்னைக்கு காலை அங்கு 8 மணி திருப்பலி முடித்தவுடன் கலை நிகழ்ச்சிகள், குறிப்பாக விவிலிய அடிப்படை கொண்ட நிகழ்வுகள் நடைபெறும். நம்முடைய குழந்தைகளும் கலை நிகழ்ச்சிகளை கொடுக்கின்றார்கள். ஆகவே அந்த வந்திருந்த குழந்தைகளுக்கும் அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் ஒருங்கிணைத்த ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் சிறப்பான விதத்தில் நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிப்போம். பிரியமானவர்களே, நாளை திங்கட்கிழமை 4ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை புது நன்மை முதல் நற்கருணை பெறுவதற்கான தயாரிப்பு வகுப்புகளானது காலை 9 மணியிலிருந்து 12:30 மணி வரை நடைபெறும். ஆகவே நம்முடைய குழந்தைகள் இருந்தால் அவர்களை அங்கு அனுப்பி வையுங்கள். பெயர்களை கொடுக்காமல் இருந்தால் பெற்றோர்கள் அந்த நிகழ்வுக்கு வந்துவிட்டு அது முடிந்த பிற்பாடு என்னை சந்தித்து அருட்சகோதரி மோட்சாவிடம் பெயர்களை கொடுங்கள். பிறகு என்னையும் சந்திக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே நாளையிலிருந்து அந்த மறைக்கல்வி வகுப்பானது 2 வாரத்துக்கு மட்டும்தான் நடைபெறும். 16ஆம் தேதி வரைக்கும். அப்படின்னா கணக்கு பண்ணிங்கன்னா 12 நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி இருக்காது. 17ஆம் தேதி அந்த முதல் நற்கருணை விருதானது காலை 8:30 மணி திருப்பலியிலே நடைபெறும். ஆகவே யாராவது முதல் நற்கருணை பெற வேண்டிய குழந்தைகள் இருந்தால் வந்து என்னை சந்திக்கும். பெயர்களை அருட்சகோதரி மோட்சா அவர்களிடம் கொடுக்கவும். தவக்கால தியாக காணிக்கை ஊழியர் இதுவரை இப்போ வந்து ஒரு 7 வந்திருக்கு நினைக்கிறேன். மொத்தமாக சேர்த்தா 10, ஏற்கனவே ஒரு 10 வந்திருக்குது. ஆகவே இந்த பாஸ்கா காலத்தில் 5ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4 வாரங்களுக்கு மேலாக உயிர்ப்பு ஞாயிறு கணக்கு பண்ணோம்னா 5 வாரமே ஆயிடுச்சு. ஒரு 17 பேர் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம்னா நீங்களே எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய பொறுப்புணர்வை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதனை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அவை இன்னும் கொடுக்காதவர்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாவது கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரை நிறைவு செய்த உம்மக்களுடன் கடிவாய் தங்கி இருக்க நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
திருவிழத்து தன்னைத்தானே பலியாக ஒப்புக் கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியோர்கள் செய்யும் ஜபங்களையும் படத்தின் வருத்தங்களையும் அஜிஷ்ட கட்டுமரியாலும் மாசலாத திருத்தின் வழியாக இயேசுவின் திரியிலிருந்து ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த மாதத்திற்கும் நாளுக்கும் சபைகளுக்கும் குறிப்பிட்ட சகல கருத்துகளுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உத்தரைக்க ஸ்தலத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. புனித மோட்சராக்கினியே, புனித தோமையாரே, புனித அந்தோனியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே